Welcome to Shakti's edification process. Today we are going to discuss about electric potential at a point due to an electric dipole. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம், which is in lesson 1 electrostatics. நிலை மின்னியல் அப்படிங்கிற முதல் பாடத்துல இருந்து இந்த கேள்வியை நம்ம பார்ப்போம். Electric potential at a point due to an electric dipole. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம். ஒரு 5 mark question. Let us consider an electric dipole of charges minus q and plus q respectively. ஒரு மின் இருமுனையை கருதுறோம். அதில் உள்ள மின்னூட்டங்கள் முறையே மைனஸ் q மற்றும் பிளஸ் q. மின் இருமுனையின் இடைத்தொலைவு வந்து நம்ம 2a ன்னு சொல்றோம். மின் இருமுனையின் மையம் வந்து O ன்னு சொல்றோம். Let O is the midpoint of an electric dipole. They are separated by a small distance 2a. Let the distance between plus q and the midpoint O is a. Similarly, the distance between minus q and the midpoint O is a. Therefore, a plus a is equal to 2a. Let p vector is the electric dipole moment vector. It always acts from minus q to plus q. நமக்கு p வெக்டார்ங்கிறது மின் இருமுனை திருப்புத்திறனை குறிப்பிடக்கூடிய வெக்டார். இதோட திசை எப்பொழுதும் மைனஸ் q இலிருந்து பிளஸ் q நோக்கி இருக்கும். இப்போ நம்ம மின் இருமுனையின் மையம் O விலிருந்து Pங்கிற ஒரு புள்ளியை கருதுறோம். Let us consider a point P which is at a distance r from midpoint O of an electric dipole. Electric dipole midpointல இருந்து r distanceல P ன்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றோம். It makes an angle theta with the dipole axis. அது வந்து மின் இருமுனையின் அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன சொல்றோம்னா தீட்டான்னு சொல்றோம். Theta is the angle between BOP and similarly the angle between AOP is 180 degree minus theta. Let R1 is the distance between plus Q and P and R2 is the distance between minus Q and P. Therefore, R1 and R2 are distance between P and the charges. இப்போ Pங்கிற பாயிண்ட்ல plus Q சார்ஜ்னால மின்னழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி Pங்கிற பாயிண்ட்ல minus Q சார்ஜ்னால மின்னழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். We have to find out the potential at P due to the charge plus Q and minus Q as well as due to both the charges. இந்த ரெண்டு சார்ஜ்னாலயும் நமக்கு potential என்னன்னு கண்டுபிடிக்கணும். The potential at P due to the charge plus Q. இந்த plus Q சார்ஜ்னால Pங்கிற பாயிண்ட்ல potential plus Q மின்துகளினால் புள்ளி P இல் உருவாகும் மின்னழுத்தம். அதை வந்து V1 equal to 1 by 4 pi epsilon naught Q by R1 ன்னு சொல்றோம். Qங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே Q எடுத்திருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு R1, therefore R1 அப்படின்னு எடுத்திருக்கோம். Similarly, the potential at P due to the charge minus Q. minus Q சார்ஜ்னால Pங்கிற பாயிண்ட்ல பொட்டன்ஷியல். இங்க என்ன சேஞ்ச் ஆகும்னா சார்ஜ் வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் வரும். டிஸ்டன்ஸ் வந்து R2. பாருங்க V2 equal to minus 1 by 4 pi epsilon naught Q by R2. இப்போ total potential at P due to electric dipole. இந்த minus Q charge plus Q charge இந்த ரெண்டு சார்ஜ்னாலையும் இந்த Pங்கிற பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய total potential என்னன்னு பார்ப்போம். Total potential at a point P due to the electric dipole. புள்ளி P இல் உருவாகும் மொத்த மின்னழுத்தம். That is V equal to total potential நம்ம V ன்னு எடுத்துக்கலாம். V1ங்கிறது potential due to plus Q charge. V2ங்கிறது potential due to minus Q charge. Therefore, V equal to V1 plus V2. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த V1க்கான வேல்யூவையும் V2க்கான வேல்யூவும் அப்ளை பண்ணலாம். V equal to 1 by 4 pi epsilon naught Q by R1. This is for V1. Minus 1 by 4 pi epsilon naught Q by R2. This is for V2. சார் நம்ம இங்க பிளஸ் போட்டிருக்கோம். ஆனா நமக்கு மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஈக்குவேஷன்ல நமக்கு V2 equal to minus 1 by 4 pi epsilon naught Q by R2 வரும். Since the charge is negative, நமக்கு இங்க வந்து நெகட்டிவ் சைன் வருது. இதுல Q by 4 pi epsilon naught ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அந்த காமன் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா
V equal to Q by 4 pi epsilon naught 1 by R1 minus 1 by R2 இந்த மாதிரி வரும். இதில் நமக்கு 1 by R1க்கான வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும், 1 by R2க்கான வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் BOP, இந்த ட்ரையாங்கிள் வச்சு 1 by R1க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி AOP, இந்த ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டு நமக்கு 1 by R2க்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய தீட்டா பாருங்க, இது வந்து the angle is less than 90, அதாவது குறுங்கோணம் சொல்லுவோம், acute angle. The angle which is less than 90 இருந்தால் அதை நம்ம acute angle சொல்றோம். இங்கே நம்ம தீட்டா போட்டிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் BOP, இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கொசைன் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா R1க்கான வேல்யூ, அதே மாதிரி 1 by R1க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொசைன் லா பார்ப்போம். R1 square equal to R square plus A square minus 2RA cos theta. இதே மாதிரி R2க்கும் கண்டுபிடிக்கணும். அங்கேயும் கொசைன் லா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து cos theta போட்டோம், இங்கே பார்க்குறப்போ cos 180 minus theta யூஸ் பண்ணுவோம். To find 1 by R2, இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், அதாவது AOP, இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இது வந்து obtuse ஆங்கிள்னு சொல்கிறோம், அதாவது விரிகோணம். the angle which is greater than 90 but less than 180. 90 விட அதிகமாக இருக்கணும், 180 டிகிரியை விட குறைவாக இருக்கணும். அந்த மாதிரியான கோணத்தை என்ன சொல்கிறோம்னா obtuse ஆங்கிள்னு சொல்கிறோம், விரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 1 by R2க்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணினா கொசைன் லாவை யூஸ் பண்ணி. பாருங்க, R2 square equal to R square plus A square minus 2RA cos 180 degree minus theta. Cos 180 degree minus thetaங்கிறது minus cos theta. Therefore minus into minus வந்து நமக்கு இங்கே plus வரும். R2 square equal to R square plus A square plus 2RA cos theta வரும். அது பின்னாடி வரக்கூடியதில் நம்ம பார்ப்போம். Let us find the value of 1 by R1 first. According to cosine law, R1 square equal to R square plus A square minus 2RA cos theta. Taking R square common, R1 square equal to R square into 1 plus A square by R square minus 2RA cos theta by R square. பாருங்க, இது கொசைன் விதியிலிருந்து நம்ம எடுத்தது. R1 square equal to R square plus A square minus 2RA cos theta அப்படிங்கிறது. இதில் R square வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1 வரும், அடுத்த டேர்முக்கு இங்கே R ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணதுனால தான் வெளியே வந்திருக்கு. அப்போ A square by R square மைனஸ் இங்கேயும் R ஸ்கொயரால் மல்டிப்ளை ஆகிருக்கு இங்கே. அப்போது மேலே மல்டிப்ளை ஆகிறதுனால கீழே R ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். இஃப் R is very very greater than A, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட Pங்கிற புள்ளியானது மின் இருமுனையின் மையம் ஓவிலிருந்து அதிகமான தொலைவில் இருந்ததுன்னா ஆரோட மதிப்பு அதிகமாகும். அந்த மாதிரி கேஸில் A square by R square டேர்ம் வந்து விட்டுறலாம். இந்த ஈக்குவேஷனில் A square by R square டேர்ம் இருக்குது, இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா ஆரோட மதிப்பு ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இது வந்து ரொம்ப குறைவான மதிப்பாக தான் வரும். ஸோ அதை நம்ம நெக்லிஜிபிள்னு சொல்லி விட்டுறலாம். சின்ஸ் R is very very greater than A square by R square term is neglected. Therefore, the equation becomes R1 square equal to R square into 1 minus 2RA cos theta by R square. Now, இங்கே R1 square இருக்கு, இது R1 மாற்றினா இந்த சைடு வந்து நமக்கு root of R square into 1 minus 2A cos theta by R அப்படின்னு சொல்லி வரும். ஸோ root of R square வந்து நம்ம Rன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்முக்கு வந்து நம்ம ரூட் போட்டிருக்கோம் 1 minus 2A cos theta by R பவர் 1/2. ஏன்னா இந்த டேர்மில் மேலே இருக்கக்கூடிய ஆரையும் கீழே இருக்கக்கூடிய ஆரையும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். பண்ணோம்னா நமக்கு 2A cos theta by R மட்டும் வரும். பவர் 1/2, ரூட்டுக்கு பதில் தான் நம்ம பவர் வந்து 1/2 போட்டிருக்கோம். நமக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் 1 by R1க்கான வேல்யூ தான் வேணும். therefore இதை டிவைட் பண்ணுறோம் 1 by 1 by R1 equal to 1 by R into 1 by 1 minus 2A cos theta by R பவர் 1/2 வரும்.
இந்த டேர்ம் வந்து நம்ம மேலே கொண்டு போகிறதுனால மல்டிப்ளிகேஷன்லேயே 1 மைனஸ் 2a cos theta by r பவர் மைனஸ் 1/2ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க. இதை பார்க்கறதுக்கு 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் மாதிரி இருக்கு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணலாம்னா பைனாமியல் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு 1 பிளஸ் என்எக்ஸ். ஹையர் பவர்ஸை விட்டுட்டோம்னா நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு 1 பிளஸ் என்எக்ஸ். ஸோ இதில் வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு மட்டும் இந்த பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணி பாருங்க. 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் இருக்கு. இந்த மைனஸ் 1/2 உள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 1/r1 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 பிளஸ், ஏன்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு பிளஸ் 2a cos theta அப்படியே எழுதிக்கிறோம். 2a cos theta இங்கே மைனஸ் 1/2 இருக்கு. இந்த 2 நமக்கு டினாமினேட்டரில் வரும். அப்போ 2ம் 2ம் நமக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 1/r1 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 பிளஸ் a cos theta by r. இதுதான் 1/r1க்கான வேல்யூ. இதே மாதிரி 1/r2க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra cos 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது வந்து AOPக்கு நம்ம எடுத்த அந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா இருந்தது. அதாவது விரிகோணம் cos 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு 2RA மைனஸ் காஸ் தீட்டா வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். தேர்ஃபோர் R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2RA காஸ் தீட்டா. நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இதில் வந்து நமக்கு ப்ளஸ் டேர்ம் வருது. சேம் இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி இங்கே 1/r2 கண்டுபிடிக்கலாம். R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்திருக்கோம். இன்ட்டு 1 பிளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் பிளஸ் 2RA காஸ் தீட்டா பை R ஸ்கொயர். When R is very greater than A, then A square by R square term can be neglected. இந்த A square by R square term வந்து நம்ம விட்டுறலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் R ஓட மதிப்பு Aவை ஒப்பிட்டு பார்க்குறப்போ ரொம்ப அதிகமாக இருக்க பட்சத்தில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் 2RA காஸ் தீட்டா பை R ஸ்கொயர். மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆரையும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா R2 ஈக்குவல் டு root of r square into 1 plus 2a cos theta by r னு வரும். அதை வந்து நம்ம r2 equal to r into 1 plus 2a cos theta by r power 1/2 எழுதிக்கிறோம். இப்போ இதை டிவிஷனில் கொண்டு வரோம். 1/r2 equal to 1/r into 1 plus 2a cos theta by r power minus 1/2. இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இங்கேயும் நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணலாம். இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாருங்க. இங்கே 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் போட்டோம். இங்கே பிராக்கெட்குள்ளே இருக்கு 1 பிளஸ் எக்ஸ் பவர், இந்த டேர்ம் மைனஸ் என்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு 1 மைனஸ் என்எக்ஸ். இதில் இந்த மைனஸ் 1/2 இங்கே உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பிராக்கெட்குள்ளே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸு, அதனால் 1 மைனஸ் போட்டிருக்கோம். 2a cos theta மேலே கூடிய டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே மைனஸ் 1/2ன்றதுனால அந்த 2 டிவிஷனில் வரும். இப்போ 2 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா 1/r2 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 பிளஸ் a cos theta by rனு வரும். இப்போ 1/r1க்கு 1/r 1 பிளஸ் a cos theta by rனு வருது ஃபார்முலாவில். 1/r2க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/r2 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 மைனஸ் a cos theta by r. ரெண்டுலேயுமே நமக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. 1/r1க்கான வேல்யூவும் 1/r2க்கான வேல்யூவும் டோட்டல் பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு Q பை 4πε0 1/r1 மைனஸ் 1/r2. இதில் அந்த 1/r1க்கான வேல்யூவும் 1/r2க்கான வேல்யூவும் அப்ளை பண்ணுவோம். V ஈக்குவல் டு Q பை 4πε0 1/r1க்கான வேல்யூ 1/r இன்ட்டு 1 பிளஸ் a cos theta by r மைனஸ் 1/r2க்கான வேல்யூ 1/r இன்ட்டு 1 மைனஸ் a cos theta by r.
இதுல V equal to Q by 4 by epsilon naught. இந்த டேர்ம்லயும் 1 by R இருக்கு, இந்த டேர்ம்லயும் 1 by R இருக்கு. ஸோ 1 by R காமனா வெளியே கொண்டு வந்துட்டோம்னா Q by 4 by epsilon naught R into 1 plus A cos theta by R minus இங்க 1, இப்போ minus 1 minus into minus plus A cos theta by R. இங்க plus 1 இருக்கு, இங்க minus 1 இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். A cos theta by R plus A cos theta by R. Therefore 2A cos theta by R ன்னு சொல்லி வரும். V equal to Q by 4 by epsilon naught R into 2A cos theta by R. இந்த R ஐயும் வெளியே கொண்டு வந்துடும். கொண்டு வந்தோம்னா V equal to 1 by 4 by epsilon naught 2A, இந்த Q இங்க இருக்கு, Q cos theta by R into R வந்து R square. நமக்கு Q இருக்கு, A இருக்கு, 2 இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு பதில் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P யூஸ் பண்ணலாம். Therefore P equal to 2QA. இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோம்னா V equal to 1 by 4 by epsilon naught P cos theta by R square. நமக்கு டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்லாம் தெரியும். A vector dot B vector equal to AB cos theta. A vector cross B vector equal to AB sin theta ன்னு சொல்லி நமக்கு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பேராமீட்டர் பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய P cos theta, P cos theta க்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம்னா P vector dot R cap யூஸ் பண்றோம். R capங்கிறதுங்க யூனிட் வெக்டார். Therefore இந்த ஈக்குவேஷன்ல V equal to 1 by 4 by epsilon naught P cos theta க்கு பதில் P vector dot R cap. நமக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். எதுக்கு? காசுக்கு. Special cases. Case 1, when theta is equal to 0. Theta எப்போ 0 ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிட்ட Pங்கிற பாயிண்ட் when it lies along the axial line இந்த சைட் plus Q சார்ஜ் இருக்கக்கூடிய சைடில் axial லைன் வழியாகவே Pன்னு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துருந்தோம்னா அங்க நமக்கு பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா V equal to 1 by 4 pi epsilon naught P by R square. Since theta is equal to 0, cos 0 is equal to 1. அதனால தான் வந்து நமக்கு இங்க cos term இல்லை. ஏன்னா cos term கான வேல்யூ என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. Since cos 0 is equal to 1. அடுத்து when theta equal to 180 degree. theta எப்போ 180 degree வரும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் P ஆனது மைனஸ் Q சைடு, அதாவது A இருந்த இடத்துல மைனஸ் Q சார்ஜ் எங்க இருந்ததோ அந்த சைடில் ஆக்சியல் லைன் வழியாகவே இருந்ததுன்னா தீட்டாக்கான வேல்யூ வந்து 180 டிகிரி. அப்போ பொட்டன்ஷியலுக்கான வேல்யூ பார்த்தோம்னா V equal to minus 1 by 4 pi epsilon naught P by R square. இங்க எப்படி மைனஸ் சைன் வருது அப்படின்னு சொன்னா cos 180 டிகிரி is equal to minus 1. அதனால தான் வந்து நமக்கு minus 1 by 4 pi epsilon naught P by R square வருது. அடுத்து when theta is equal to 90 degree. எப்போ தீட்டாக்கான வேல்யூ 90 வரும்னா when P is along the equatorial line. அதாவது when it makes an angle 90 with the axis of the electric dipole, தீட்டாக்கான வேல்யூ வந்து நமக்கு 90. தீட்டாக்கான வேல்யூ 90 இருந்ததுன்னா cos 90 கான வேல்யூ 0. Therefore potential will be is equal to 0. பாருங்க, potential due to an electric dipole falls as 1 by R square. electric dipoleக்கு இப்போதான் ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தோம். V equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square அப்படின்னு சொல்லி. Therefore potential is directly proportional to 1 by R square in case of electric dipole. மின் இருமுனைக்கு நமக்கு மின்னழுத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிலை மின்னழுத்தம் எதுக்கு நேர் தகவல் இருக்குன்னா 1 by R squareக்கு நேர் தகவல் இருக்கு. இதே புள்ளி மின்துகளுக்கு அல்லது புள்ளி மின்னூட்டத்திற்கு நிலை மின்னழுத்தம் எப்படி இருக்கும்னா 1 by Rக்கு நேர் தகவல் இருக்கும். V proportional to 1 by R. எலக்ட்ரிக் டைபோலுக்கு V proportional to 1 by R square. இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல எதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் டைபோலுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு when R is equal to 2, R equal to 2 இருக்கப்போ பாயிண்ட் சார்ஜுக்கு 1 by Rல 2 மட்டும் வரும். இதே டைபோலுக்கு 1 by
2 square 1 by 4 வரும். As the value in the denominator increases, நமக்கு V கான வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாயிண்ட் சார்ஜை கம்பேர் பண்றப்போ எலக்ட்ரிக் டைபோலோட பொட்டன்ஷியல் ஆனது சீக்கிரம் குறையும். Potential due to a point charge is spherically symmetric. பாயிண்ட் சார்ஜ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து பார்த்தோம்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கா இருக்கும். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் r. பாருங்க, ஒரு சார்ஜ் இருக்கு, அதுல இருந்து r டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா r டிஸ்டன்ஸ்ல எல்லா இடத்துலையும் சுத்தியுமே r டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கா இருக்கு. இதுவே வந்து நமக்கு எலக்ட்ரிக் டைபோலா இருந்தா அது வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கா இருக்காது, ஆக்சியலி சிமெட்ரிக்கா இருக்கும். Potential due to a point charge is spherically symmetric because it depends upon the value r. Whereas potential due to a dipole is axially symmetric because its potential depends on angle between p vector and position vector r vector. பாருங்க, p வெக்டார்ங்கிறது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார். இது எப்பயுமே -q ல இருந்து +q நோக்கி இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, அதோட மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா it makes an angle theta with the electric dipole moment vector. அப்போ இந்த தீட்டாவை பொறுத்தும் இந்த r பொறுத்தும் இதோட பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகும். therefore ஏன்னா நமக்கு எலக்ட்ரிக் டைபோல்ல பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன பார்க்குறோம்னா v equal to 1 by 4 pi epsilon p cos theta by r square பார்க்குறோம். அப்போ cos theta இருக்கு, கண்டிப்பா அங்க ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஆரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பொசிஷன் வெக்டரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால இங்க கிடைக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் வந்து ஆக்சியலி சிமெட்ரிக்கா இருக்கு. Potential due to a dipole is axially symmetric. Thanks for watching our video. Please like, share and subscribe.